ஒரு அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் இது. பூவாழைப்பழம் நிறைய இடத்துக்கு பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த கோயிலில் இந்த சாமிங்களுக்குலாம் பூஜை பண்ணுறது தேங்காய் பழம், வெத்தலை சார், மூலிகை சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூலிகை சார் இந்த பழச்சாறு தான் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத போது தான் இந்த வாழைப்பழத்தை நம்ம பயன்படுத்த போகிறோங்க. இந்த வாழைப்பழத்தோட தண்ணி உள்ளே இருக்குது, இதில் பழச்சாரோட தனியாக இருக்குது. இந்த சாரை நம்ம தனியாக புழிஞ்சு எடுக்கலாம். நம்ம இந்த வேஸ்ட் ஆகக்கூடிய மூலிகை கலவை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகை கலவையில் முதல்ல பூவாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அனைவருக்கும் வணக்கம், உங்கள் மேட்டூரையப்பன். இன்று ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை வச்சு நம்மளுடைய அற்புத வாழைப்பழத்தை வச்சு ஒரு அற்புதமான ஒரு பழச்சாறு தான் எடுக்க போகிறாங்க. இந்த மூலிகை தான் நம்மளுடைய இப்போ அருகம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடிய பொருள் தான் இது. இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகையை வச்சுட்டு நம்ம வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ரசம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூவாழைப்பழம். இந்த பூவாழைப்பழம் அப்படின்னு சொன்னேன், அந்த பூவாழைப்பழம் நிறைய இடத்துக்கு பயன்படுத்துவாங்க. குறிப்பாக இந்த கோயிலில் இந்த சாமிங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி கற்பூரம், அந்த மாதிரி இடத்துல முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது அந்த பூவாழைப்பழம். இதே மாதிரி கல்யாணம், விசேஷம், இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பயன்படுத்தக்கூடியதும் அந்த வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழம் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஆகி வேஸ்ட்டாக போகுது, இந்த வாழைப்பழத்தை என்னடா பண்ணுறது, குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மூலிகை நம்மளுடைய இந்த அருகம்புல்லையும் அந்த வாழைப்பழத்தையும் வச்சு அதிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சார், மூலிகை சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூலிகை சார், இந்த பழச்சாறு தான் இன்றைக்கி எடுக்க போகிறேங்க. வாங்க அந்த பழச்சாரெலாம் நம்ம போய் எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். இது நம்மளுடைய பூவாழை பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூவாழை பழம் ரொம்ப கனிஞ்சி பழுத்துருச்சு, இந்த பழம் வேஸ்ட்டாக தான் போகுது, இதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த வாழைப்பழத்தை எடுத்து நம்ம அற்புதமான முறையில் சொல்லப்போனால் பழச்சாறு அப்படின்னு சொல்லலாம், மூலிகை பழச்சாறு அப்படிங்கிறது எடுக்கலாம். இதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பழம். இந்த மூலிகை அப்படின்னு சொன்னோடனே அருகம்பில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அருகு உண்மையாலுமே மிக சிறப்பான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது ஆடு மாடு நிறைய விரும்பி சாப்பிடும். நம்ம இப்போ இந்த அருகம்பிலை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன். இதுதான் நம்ம அருகம்பில். பாருங்கள், இந்த அருகம்பில் இந்த கூடையில் ஒன்றுமே கிடையாது. இது தண்ணி கிண்ணி கூட கலந்து வச்சுட்டாலே சுத்தமாக இந்த அருகம்பில்லை க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதே போல் இது நம்முடைய இந்த வாழைப்பழம், பூவாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் அந்த பூவாழைப்பழம். இந்த பூவாழைப்பழம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன மதியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கோயிலுங்களில் முக்கியமாக பயன்படுத்துவாங்க. இந்த பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த பூவாழைப்பழத்தை சாமிக்கு முக்கியமாக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தமிழர்களுடைய எல்லா விசேஷங்கள்லையுமே இந்த வாழைப்பழம் இல்லாத இடமே கிடையாது. இந்த மாதிரி இப்போ கல்யாணம், இந்த மாதிரி பெரிய பெரிய விசேஷம், அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவாங்க. அப்படி இப்போ ஒரு பெரிய பண்டிகை விசேஷ டைமில் இந்த பழத்தை ஆயிரக்கணக்கான பழம், 2000, 3000ன்னு சொல்லி இந்த வாழைப்பழம்லாம் வாங்குவாங்க. ஒருவேளை இந்த வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு மிச்சம் ஆகிடுச்சு, வேஸ்ட்டாக போகுது, இதெல்லாம் குப்பையில் தான் அந்த வாழைப்பழத்தை போட்டாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அருகு. இந்த அருகம்பில்லு, இந்த வாழைப்பழம், இதுக்கு மேலே கூட குறுமருந்து அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாங்க. குறுமருந்து அப்படின்னு ஒன்று நீங்கள் நினைக்கிறேன், இதுக்கு என்னடா அவ்வளோ பெரிய குறுமருந்து, இது பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்களாட்டங்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் இதை சொல்லுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது யாருமே வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. காரணம், ஒருத்தரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நானும் ஒரு பெரிய இல்லை, எனக்கு ஒரு குருவாட்டம் ஒருத்தர் சொன்ன விஷயத்தை தான் கற்றுக்கிட்டேன். இந்த வாழைப்பழத்தையும் இந்த அருகம்பில்லு அடுத்தபடி அந்த குறுமருந்து அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாத்தையும் வச்சு இது அற்புதமான முறையில் சொல்லப்போனால், நம்ம இளைநீர் அப்படின்னு சொன்ன தேங்காயை பார்த்தோன்னே, தேங்காயில் இருக்கக்கூடிய இளைநீருக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை. அந்த இளைநீர்னாவே அதில் இருக்கக்கூடிய அந்த இளைநீருக்கு சரியான ஒரு மரியாதை. அதே மாதிரி நம்மளுடைய பனைமரத்தில் வரக்கூடிய பதநீர், அது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தெளிவு, கல் தெளிவு அப்படின்வாங்க. அந்த கல்லுங்கிறது போதை வரக்கூடியது. சுண்ணாம்புங்கிறது நம்ம சுண்ணாம்பு கலந்த உடனே அது பார்த்திங்கன்னா அது சுத்தமான ஃபில்டர் ஆகி அது சுண்ணாம்பு தெளிவு அப்படின்வாங்க. அது எந்த ஒரு போதையும் இல்லாது. அதுபோல் இந்த அற்புதமான முறையில் இந்த வாழைப்பழத்துலேயும் இந்த இருக்கக்கூடிய இந்த அருகம்பில்லை வச்சு இன்றைக்கி அற்புதமான ஒரு ஜூஸ் எடுக்கலாம். அந்த ஜூஸ் புளியறதுக்கான வேலை தான் இது. இந்த ஜூஸ் புளியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த அருகம்பில்லுக்குள்ளே நீங்கள்லாம் நினைக்கலாம், எல்லாமே இன்றைக்கெல்லாம் ஏமாத்து உலகமாக இருக்குது, இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டான், இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் இதில் அப்படி காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு போலியாக உங்களை ஏமாத்துனுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இது எல்லாருமே பயன்பெறணும், எல்லாருமே இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்மளுடைய ஒரிஜினல் அருகம்பில்லு. இது நம்ம வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்துலேயும் பாருங்கள், இதில் எந்த தண்ணிக்குமே அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற வாழைப்பழத்தினுடைய இதுலேருந்து எடுத்து நாம் சாறு எடுக்க போகிறோங்க. இதுதான் நம்மளுடைய வேலை. இதை இன்றைக்கி எடுத்து நம்ம இதெல்லாம் உரிச்சு போடலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் உரித்து இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உரித்து எல்லாம் இப்போ போட போகிறோங்க. அதை இந்த வேஸ்ட்டாக போகுது, இந்த வாழைப்பழம் எதுக்குமே ஆகாது, இது வேஸ்ட்டாக தான் போகுது அப்படிங்கிற வாழைப்பழத்தை நாம் பயன்படுத்தி இதிலேருந்து சாறு எடுத்து அப்படியே ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். சொல்ல அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அமிர்தம் மாதிரி இருக்கும். அமிர்த கலசம் அப்படின்வாங்க.
இதை வந்து பார்த்தீங்கன்னா தேவாமிர்தம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வேஸ்ட்டாக ஒரு பழத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தி இதெல்லாம் இது வந்து சும்மா அதை வந்து அமிர்தம் போல் குடிக்கிறதுக்குலாம் மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து மருந்துக்காக தான் நிறைய பயன்படுத்துவாங்க. இதில் வந்து நிறைய மருந்துலாம் செய்வாங்க. இதில் வந்து அல்சருக்குலாம் வந்து இது கூட வந்து இன்னும் நிறைய மருந்துலாம் சேருது. அதெல்லாம் சேர்த்து அற்புதமான முறையில் நிறைய செய்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நிறைய விஷயம் அதை சார்ந்து நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பழம் இவ்வளோ வாழைப்பழம் எங்கே உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த வாழைப்பழம் இவ்வளோ வாழைப்பழம் எங்கடா கிடைச்சிது அப்படின்னு எங்கள் வாழை மரத்துலேயே ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைத்தார் வந்து இந்த மாதிரி பழுத்துச்சு. இந்த வாழைத்தாரை கடையில் கேட்டால் நம்ம போட்டு யாரும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அதுவும் சீப்பாக கேட்டாங்க, வேண்டான்னு விட்டாங்க இந்த பழத்தையே. அதனால் கொண்டுட்டு வந்து இந்த பழத்தை வச்சு நாம் இன்றைக்கி சாறு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இந்த பழத்தை வச்சு எடுக்கிறோம். வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி தான் உரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமாக தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத போது தான் இந்த வாழைப்பழத்தை நம்ம பயன்படுத்த போகிறோங்க. இந்த வாழைப்பழத்தை வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரி உள்ளவங்களாம் அளவுக்கு அதிகமாக பழத்தை சாப்பிடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான மூச்சு திணறல் இந்த மாதிரிலாம் கூட வந்துடும். சொல்லப்போனால் குறிப்பாக எனக்கே வந்து இந்த மாதிரி மூச்சு திணறலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அதிக பழமான அந்த பூம்பழம்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரிலாம் வரும். அதனால் வீட்டில் யாருமே பூம்பழத்தை வந்து 2 பழம் 3 பழம் ஒரு 5 பழம் இல்லைன்னா 10 பழம் அதிகபட்சம் சாப்பிட்டாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்றது? அதுக்காக வேண்டி தான் அந்த பழத்தை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அற்புதமான முறையில் ஒரு ஜூஸ், சொல்லப்போனால் ஒரு மூலிகை ஜூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதனுடைய அற்புதமான ஒரு வாழைப்பழம். இந்த வாழையாக இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. எல்லா பழத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் உரிச்சு எடுத்துட்டுங்க. பூராத்தையுமே எடுத்து போட்டாச்சு பழத்தலாம். பாருங்க, இந்த தோல் இந்த நம்ம உரிச்ச தோல் இந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க வந்து இந்த தோலை போட்டால் நிறைய நல்லா சூப்பராக அந்த ஆடு மாடுலாம் அதை நிறைய சாப்பிடும். இதை நம்ம அந்த ஆட்டு மாட்டுக்கு கொண்டு போய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பழத்தெல்லாம் நிறையெல்லாம் நம்ம உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. வாழைப்பழம், அருகம்பில்லு, இது கூட குறுமருந்து அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இது 3 தான் கலந்து நம்ம இதுலேருந்து வந்து நம்ம சாறு எடுக்கிறோங்க. ஒரு தேன் அப்படின்னு சொன்னால் கூட தேனுனாவே ரொம்ப சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து பயன்படுத்தி தேன் போல் இனிக்குதுரா, தேன் போல் சுவிக்குதுறான்னுவாங்க, தேனாட்டம் அப்படின்வாங்க. இது எல்லாமே நம்ம பாரம்பரியமாக மக்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த தேனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுவாங்க. அதுபோல் தான் இந்த வாழைப்பழத்துக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இந்த வாழைப்பழத்தை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் பேஞ்சிக்கலாம். பாருங்க, இப்படி பேஞ்சி எடுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பழத்தையும் அந்த அருகம்பில்லு எல்லாம் போட்டு இப்போ பேஞ்சி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இது குறிப்பாக வந்து இதில் பூவாழைப்பழம் தான் இதுக்கு மெயினாக சொல்லக்கூடியது. பூவாழை அப்படின்னு சொல்கிறதுல தான் இது மெயினாக எடுக்கிறாங்க. ரொம்ப கனிஞ்சு போச்சு பழம், வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற டைமில் தான் மெயினாக அதை பயன்படுத்துகிறாங்க. கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு, ரொம்ப பேயும்போது வலிக்குது. ஓகே, இது வாழைப்பழத்தை நம்ம இது வரைக்கும் பேயிற வரைக்கும் பார்த்துருக்குறீங்க. இப்போ இதுக்கு நம்ம குறுமருந்து சேர்த்துணும். நம்ம ஆனால் அந்த குறுமருந்துங்கிறது ஒன்று போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து இதில் சாறு வரும் அப்படிங்கிறாங்க. இந்த குறுமருந்து இதில் சேர்த்தும் போது தான் நமக்கு சாறு ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸியாக இதை எடுக்க முடியும் நம்ம. இப்போ நாம் குறுமருந்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ குறுமருந்துன்னு நம்ம சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயங்கரமானதுன்னு நினைக்கலாம். இப்போ அந்த குறுமருந்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாங்க. இதுதாங்க அந்த குறுமருந்து. இது குறுமருந்துன்னு உடனே இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக இந்த சுண்ணாம்புக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இந்த சுண்ணாம்பு வந்து அந்த காலத்தில் வீட்டை வந்து இன்றைக்கி தான் நவீனமாக வந்து பயங்கரமாக வீட்டுக்கு லட்சக்கணக்கில் பெயிண்டிங்கெலாம் அடிக்கிறாங்க, அந்த கலர் இந்த கலருங்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக இயற்கையாக கிடைச்ச அந்த சுண்ணாம்பை வச்சு தான்
இதில் வந்து வீட்டுங்களுக்கெல்லாம் வெள்ளை அடிப்பாங்க. அந்த காலத்தில் வீடுலாம் சுத்தமான வெள்ளை. இதில் வந்து கிளிஞ்சோட்டு சுண்ணாம்பு பண்ணுவாங்க, கல் சுண்ணாம்பு பண்ணுவாங்க. நம்ம பயன்படுத்துறது கல் சுண்ணாம்பு. இது வந்து வீட்டுக்கெல்லாம். இது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் வந்து வெத்தலை பாக்கு வந்து தாம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குறிப்பாக பயன்படுத்தக்கூடியது இந்த சுண்ணாம்பு தான். இந்த சுண்ணாம்பு வந்து நிறையா டைமில் வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புயல் இதை 4 காம்பினேஷனோடு அப்படியே போட்டுக்கிட்டு வாயை பயங்கரமாக அப்படி செகப்பாக செக்கச்செவேன்னு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இந்த விசேஷ காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இதுதான் அந்த சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பு தான் குறுமருந்து அப்படின்னு சொல்கிறது. இந்த சுண்ணாம்பு தான் வந்து இப்போ இதில் கலக்க போகிறேங்க. பயன்படுத்தக்கூடியது தான். இதுதான் நமக்கு இப்போ குறுமருந்து அப்படின்னு சொல்ல போகிறேங்க. இந்த சுண்ணாம்பு தான் இதில் கலந்துட்டுங்க. சொல்ல போனால் இந்த சுண்ணாம்பு கலந்து தான் இதில் எடுக்க போகிறேங்க. கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுண்ணாம்பு அதிகமாகவும் கலக்கிறதால ஓரளவுக்கு கரெக்டாக, ரொம்பவும் கலக்காதீங்க, லிமிட்டாக கலந்துக்காங்க போதும். இது குறுமருந்து. வந்து ஒரு மூலிகை கலவை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகை கலவையில் முதல்ல வந்து பூவாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழைப்பழம் தான் இதில் போட்டிருக்கிறேங்க. அடுத்ததாக வந்து அருகம்புல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறப்பான ஒரு மூலிகை. இது நிறைய இடத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சித்தர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. மூன்றாவது வந்து சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்சியம் சத்து உள்ள இந்த சுண்ணாம்பு நம்மளுடைய பாரம்பரியமாக முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த 3ம் தான் கலந்துருக்குங்க. இதில் குறிப்பாக எதுக்கு இந்த சுண்ணாம்பு கலந்துருக்குன்னா அதுதான் நம்மளுடைய குறுமருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வாழைப்பழத்திலிருந்தும் இந்த அருகம்புலையும் தனியாக சாறு எடுத்து காட்டக்கூடியது அந்த குறுமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பை தான் வச்சு நாம் சிறப்பான இந்த தண்ணியை நம்ம எடுக்க போகிறோங்க. இது ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரம் இது 3 கலவையும் ஊற வைக்கணும். இதை ஊற வச்ச பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த தண்ணியாக மாறும். இதில் இருக்கக்கூடிய அந்த கலவை வந்து தண்ணியாக மாறும். இதை வந்து நல்லா சுத்தமான ஒரு துணியிலையோ நல்ல ஒரு சன்னல் வடிகட்டுற மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அந்த சாறு எடுத்துக்கணும். இந்த சாறு எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். அல்சருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். வாழைப்பழம், அருகம்புல், சுண்ணாம்பு கலந்த அற்புதமான சாறு. குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழையுடைய சாறு. கற்றாழை வந்து தனியாக சாறு எடுக்கிறது. அதுவும் எப்படி சாறு எடுக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய சாறு. அது இல்லாமல் கடையில் கிடைக்கக்கூடிய பிரசவ மருந்து, நம்ம தென்னை மரத்தில் கொடுக்கக்கூடிய தேங்காய் இளநீர், இது எல்லாத்தையுமே சம அளவில் எடுத்துகிட்டு புது மண் பானை, மண் சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண் சட்டி புதுசாக வாங்கிட்டு அந்த மண் சட்டியில் இதனுடைய கலவை இந்த சாறுகள் எல்லாத்தையும் அதில் ஊற்றி உள்ளே வச்சு 28 நாள் மண்ணுக்குள்ளே போட்டு சுத்தமாக போட்டு புதைச்சி வச்சிடணும். அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டி எடுத்து பார்த்தா அதில் உள்ள ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டிட்டு அது தனியாக ஒரு கட்டி மாதிரி உள்ளே இருக்கும். அந்த கட்டி எடுத்து தூள் பண்ணினாங்களா சர்க்கரை மாதிரி இருக்கும். அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சர்க்கரை எப்படி சாப்பிட்டா இருக்குதோ அது மாதிரி இருக்கும். இதை தொடர்ச்சியாக 48 நாட்கள் முழு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்சர் உள்ளவங்க வந்து இதை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சரு அதை சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோய்களையும் வந்து நிறையா நோய்களுக்கு வந்து இது கட்டுக்குள்ளே கொண்டு இது அருகம்புல்லோட நம்ம புளிய முடியாது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு தான் நம்ம புளிஞ்சு இதை சாறு எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு துணியில் எடுத்து இதை அள்ளி வச்சு இதை போட்டு புளிஞ்சு இதில் வர சாறை நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம வந்து இதில் போடுறது வந்து அருகம்பில்லு, நம்மளுடைய பூவாழைப்பழம், அப்புறமேட்டு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுண்ணாம்பு, இதை தான் இதில் போட்டோங்க. இப்போ பகல் 12 மணிக்கு நம்ம போட்டது இப்போ சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. இத்தனை மணி நேரம் அங்கே காஞ்சிருக்குது. இப்போ தான் பாருங்க அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு பாரு, தண்ணி உள்ளே இருக்குது. இதில் பழச்சாரோட தனியாக இருக்குது. இந்த சாரை வந்து நம்ம தனியாக புளிஞ்சு எடுக்கலாம். நம்ம இந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பழத்தை பற்றி தான் நம்ம எடுத்துங்க. இப்போ வாங்க இந்த சாரை நம்ம தனியாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சிருக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டான், இது மாதிரி தண்ணி தான் அப்படி விட்டு போயிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. இது தண்ணி கிடையாது. உண்மையான ஒரிஜினலாக இந்த பழத்தில் வந்து எடுக்கக்கூடிய சாறு. நீங்களும் கூட பண்ணி பாருங்க. அவங்க பண்றதுக்காக வேண்டி தான் அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பழத்தை பண்றோம். இதை பார்த்த உடனே இவன் வந்து தண்ணி ஊற்றிட்டாம்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போம். இதை பாருங்க, இதை புளியற பாருங்க எப்படி வருதுன்னு. தண்ணி எப்படி வருது தெரியுதுங்களா? தெரியுதா? இந்த தண்ணி எல்லாமே இதை வந்து இந்த பழத்துல இருந்து புளிஞ்சு எடுக்கிற சாறு தான் இது. பாருங்க எந்த அளவுக்கு இதில் சாறு வருதுன்னு மட்டும் பாருங்க. இது அந்த அருகம்பில்லு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நினச்சிடாதீங்க. இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டான் அப்படின்லாம் கணக்கு போடாதீங்க. பாருங்க பயங்கரமாக தண்ணி பயங்கரமாக வருது தண்ணி. இதெல்லாமே நம்மளுடைய இந்த வாழைப்பழம், இதில் இருந்து அருகம்புல், இதில் போட்டிருக்கக்கூடிய சுண்ணாம்பு தான் நம்மளுடைய அந்த சுண்ணாம்பு.
இதுதான் இதில் அந்த தண்ணி வர்றதே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் இது. இந்த பழம் வாழை பழம் இப்படி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. பாருங்க, இதில் எல்லாமே இப்போ நமக்கு தண்ணி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதை நான் உங்களுக்கு ஊற்றினதா பாருங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இப்போ புளிய போகிறேன். இப்போ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ தண்ணி மாதிரி மட்டும் வருதுன்னு மட்டும் பாருங்கள். குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் இது ரெண்டும் இது எல்லாமே மிக்சிங் ஆனால் தான் இந்த அளவுக்கு தண்ணி தனியாக பிரியுது. நாம் நினைக்கலாம் உடனே வந்துட மாட்டேந்தாங்குது அப்படின்னா நினைக்கலாம். உடனேலாம் வரதில்ல. குறைஞ்சது ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே இது எல்லாமே ஊறணும். இப்போ பாருங்க, இந்த பழச்சாறு வந்து இப்போ கரும்பு ஜூஸ் மாதிரி தான் தெரியுது நமக்கு. பாருங்க எந்த மாதிரி தெரியுதுன்னு. இதுதான் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்த சாறு. உங்களுக்கு பாருங்க எந்த மாதிரி தெரியுதுன்னு. இது பதநீர் மாதிரி நமக்கு என்ன லெவல்ல தெரியுது பாருங்க. 2 லிட்டர் சார் தான் வந்திருக்கும். அவ்வளவுதான் இதனுடைய அதிகபட்சம். நம்ம பாருங்க, இதை ஊத்துறங்க. இது பாருங்க, இதை பார்த்த உடனே நீங்க நினைக்கலாம் இது வந்து தண்ணி தான் கலந்து வச்சுட்டானாட்டுங்குது அப்படின்னு. உண்மையாலுமே இது தண்ணி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் சாறு, அடுத்தது அருகம்புல்லு, இது எல்லாம் இதில் வந்தது எல்லாமே இதில் ஆனது அவ்வளோதான். பாருங்க, இதுதான் பாருங்க, இதுதான் இதில் வந்த சாறு. இதுதான் நம்மளுடைய அருகம்புல்லு சாறு. அருகம்புல்லு, வாழைப்பழம், இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகக்கூடிய பழத்தை நம்ம பயன்படுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பானம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் இது. இந்த மூலிகை டேஸ்ட் எப்படிக்குன்னு பண்ணி பார்த்துடலாம். சர்பத்து மாதிரி இருக்கக்கூடியது. இது எல்லாமே நான் குடிக்க போகிறது இது பழச்சாறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல்லு, வாழைப்பழம், நம்மளுடைய சுண்ணாம்பு இதுதான் கலந்தது. இதை நான் இப்போ உங்களுக்கு குடிச்சு காட்டுறேன். இது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் வாங்க. உண்மையாலுமே செம சூப்பராக இருக்குது. இந்த வாழைப்பழத்தினுடைய அந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு மூலிகையான ஒரு அற்புதமான உண்மையாலுமே பிரமாதமாக இருக்குது. இந்த வாழைப்பழமாக சாப்பிட்டு நிறைய பேருக்கு நோயே வந்துடும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது எந்த நோயும் வராது. எந்த ஆஸ்துமா உள்ள ஆறு வேணாலும் குடிக்கலாம்.